அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு 8 சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கர்ணத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இரு சமபக்க முக்கோணத்தினுடைய படம் நம்ம வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இந்த பகுதியும் சமமாக இருக்குது. இதனுடைய மதிப்பு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், இதனுடைய மதிப்பை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பு அரை பிஹெச்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த அடிப்பக்கம் எக்ஸு, உயரமும் எக்ஸு. அப்போ இதில் அப்படியே பிரதியிடுங்க. அரை பெருக்கல் எக்ஸு பெருக்கல் எக்ஸு ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 2 இங்கே வகுத்தில் இருக்குது, அங்கே போகும்போது பெருக்கலாக மாறும். அப்போ 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் அங்கே போகும்போது √16 அப்படின்னு நம்ம எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு இந்த கர்ணத்தினுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. பிதாகரஸ் தேற்றத்தின்படி ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, அப்போ இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். ஒய்யினுடைய மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. கர்ணத்தின் மதிப்பானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பு நம்ம 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ அதை 16 அப்படியே பிரதியிட்டிருக்கலாம். அப்போது இதை ரெண்டையும் கூட்டும்போது 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் 32. அப்போ ஒய்யினுடைய மதிப்பு இந்த ஸ்கொயர் அங்கே போகும்போது √2 போயிடும். அப்போது ஒய்யினுடைய மதிப்பு √32 சென்டிமீட்டர். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கி பி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.